வணக்கம் நண்பர்களே, இது மோட்டார் பைக் தமிழ். நம்ம மெக்கானிக் ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செல்ஃப் மோட்டர் ஓடலைனாக்கா கார்பன் ப்ரஷ் போயிடுச்சுன்னா நம்ம செல்ஃப் மோட்டர் கழட்டி கார்பன் ப்ரஷ் மாற்றுவோம். சில வண்டிகளை பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் ப்ரஷ் மாற்றியும் செல்ஃப் மோட்டர் ஓடாது. சில வண்டிகளை பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் ப்ரஷ் நல்லாவே இருக்கும், ஆனால் வந்து செல்ஃப் ஒர்க் ஆகாது. அது எதனால் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃப் மோட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல்ஃப் மோட்டர் ஓட இந்த கார்பன் ப்ரஷ் வந்து தேயும். இது தேய் என்ன ஆச்சுன்னா இது உள்ள ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டுங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். இங்கே கீழே காட்டணும் போலங்க. இந்த இதெல்லாம் இந்த மோட்டரில் இந்த டஸ்ட்டு தான். இந்த டஸ்ட்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆர் மிஷினில் இந்த கேப்லலாம் போய் ஃபுல்லாகிடும். நீங்கள் காட்டும் போது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கார்பன் ப்ரஷ்ஷை வந்து இந்த இடத்துல கார்பன் வந்து இதில் போய் உக்காந்துக்குச்சுன்னா இந்த லீடும் ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த மாதிரி ஷார்ட் ஆனாலும் நமக்கு வந்து செல்ஃப் மோட்டர் ஒர்க் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேடு எதனா ஒன்று வச்சு இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. சுற்றியும் இருக்கிற எல்லா கேப்பையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சிலது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் விழுந்துருக்கும். ஒவ்வொரு ஆர் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் விழுந்துருக்கும். அந்த மாதிரி ஸ்டெப் விழுந்த இடத்துலையும் கரையேன்னு ஆகிட்டுக்கும். அந்த மாதிரி ஆயிருந்தாலும் கண்டினியூட்டி ஒழுங்காக கிடைக்கலன்னா கார்பன் ப்ரஷ்ஷுக்கும் நமக்கு ஆர் மிஷினுக்கும் கண்டினியூட்டி ஒழுங்காக கிடைக்கலனாலையும் செல்ஃப் மோட்ரு ஓடாது. அந்த மாதிரி டைமில் எமர் ஷீட் நைஸ் எமர் ஷீட் இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம இந்த காயில் எதனா போயிருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும். இந்த காயில் எப்படி நம்ம செக் பண்ணணும்னா பாருங்க, இந்த மீட்டரில் வந்து கண்டினியூட்டியில் வச்சுக்கோங்க. கண்டினியூட்டியில் வச்சுட்டு மீட்டரை வந்து நம்ம இப்போ கண்டினியூட்டியில் வச்சுட்டோம். கண்டினியூட்டியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லீடு, அதுக்கு அடுத்த லீடுக்கு பார்த்தீங்கன்னா 0 வருதுங்களா? கண்டினியூட்டி கரெக்டாக வருது, சவுண்டு கேட்குதுங்களா? அதே மாதிரி கொஞ்சம் திருப்பி அடுத்தது இப்படி ஒவ்வொரு லீடாக நம்ம செக் பண்ணணும். எதனா ஒரு லீடில் கண்டினியூட்டி வரலன்னா அந்த செல்ஃப் மோட்டரில் அந்த லைன் வந்து அந்த காயிலில் வந்து அந்த லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். நமக்கு அது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா லீடுகளையுமே வந்து வரணும், கண்டினியூட்டி வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் இந்த ஆர் மிஷின் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஆர் மிஷின் நல்லா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஆர் மிஷினில் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் செல்ஃப் மோட்ரு வந்து பிரஸ்கிட் நல்லா இருந்தாலும் எடுக்கும். அதனால் எப்பயுமே செல்ஃப் மோட்ரு கழட்டும் போது நம்ம க்ளீன் பண்ணி மாட்டும் போது இதெல்லாம் நம்ம ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.